Hi friends, welcome to JAMMU'S kitchen. இன்னைக்கு நம்ம JAMMU'S kitchenல வந்து keeranur மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து என்னோட மதர்-இன்-லா தான் செய்றாங்க. அதை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸான குழம்பு. இது வந்து பச்சை குழம்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட். அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளியை ஊற வச்சுக்கோங்க. இது வந்து 100 கிராம் புளியை வந்து நான் ஊற வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கோம். நாங்கள் 1 kg வந்து மட்டன் எடுத்திருக்கோம். அதனால 1/4 கிலோ நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து 100 பூண்டு 100 இஞ்சி எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனது வந்து அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது வந்து 4-5 பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனால பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு 5-6 வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து மல்லி புதினாவே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வணக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா தக்காளி வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினக்கு அப்புறம் வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. இப்போ இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வந்து பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1 kg நாங்கள் மட்டன் எடுத்துக்கிறதுனால நாங்கள் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக செய்கிறோம். நீங்கள் வந்து கம்மியாக செய்யும் போது இது எல்லாமே நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களோட குர்பானி ஆட்டுக்கறி. இது வந்து முத்துனதாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தனியாக வந்து இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 10 விசில் எடுத்து வச்சுருக்கோம். நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற மட்டனாக இருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி விசில் விட தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக குழம்புல இப்போ நாங்கள் ஆட் பண்ணுற டைமில் நீங்கள் அந்த கறியை வந்து மட்டனை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியோடு நாங்கள் இந்த குழம்புல ஆட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலோட இந்த மட்டனை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டனை நீங்கள் வந்து தனியாக வேகிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து 1 kg அளவுக்கு வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். நாங்கள் 1 kg மட்டன் எடுத்துருக்கனால நாங்கள் 1 kg கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் தான் இந்த குழம்போட ஸ்பெஷலே. இதான் வந்து கீரனூர் குழம்போட ஸ்பெஷலான கத்திரிக்காய். கூட வந்து நாங்கள் ஒரு 1/4 கிலோ வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மசாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க.
ஒரு முழு தேங்காய் எடுத்து அதை வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அது கூடயே வந்து புளி ஊற வச்ச புளியும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். நீங்கள் வந்து தனியாக கூட வந்து புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 100 கிராம் புளி எடுத்திருக்கோம். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து 50 கிராம் புளியும் ஒரு மாங்காய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் மாங்காய் கிடைக்காதனால நாங்கள் அதில் ஆட் பண்ணல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு இன்னும் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி என்னன்னு நான் வந்து வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பவுட்ரு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இது மேலே வந்து மல்லித்தலை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கீரனூர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அந்த பொடி வந்து ஆப்ஷனல் தான், பட் அது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் அது எப்படின்னு வீடியோவே பண்ணி காட்டுறேன். அந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரிசி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ற ரைஸே நம்ம எடுத்துக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, ஏலக்காய் 2, வர மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன், வர மிளகாய் வந்து 5. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ட்ரை பேனாக எடுத்துக்கோங்க. அது இதெல்லாம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா ஆற வச்சக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த குழம்புல போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அடுத்த வீடியோவில் நான் எப்படி செய்கிறதுனே நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம ஜம்முஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.